இந்த இயக்கத்துக்கு பின்னால் இருப்பவர் செல்வமணி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பை அறமாக்கி அகிம்சையை ஆயுதமாக்கி இந்த சமூகத்தின் புவியெல்லாம் அன்பினை பரப்பிட பாடுபடும் தமிழ் சமூகத்தின் முக்கிய சமூகமான சமண சமூகத்தினரின் வருக வருக வரவேற்கிறேன். இந்த சமூகத்திற்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறதாக தொடர்ந்து விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட சமண பேரவையின் தலைவர் சில கருத்துக்களை தெரிவித்தார். விலக மறுக்கிறார்கள் என்று. இவ்வளவு காலத்திற்கும் அமைதியை கடைபிடிப்பது இந்த மதத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். இது எப்படி நிகழ்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கண்ணீராலும் வேர்வையாலும் இவர்களை விலக்கிவிட முடியுமா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். போர்க்களத்தில் கேடயத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் ஒரு வீரன் போரில் வெற்றி பெற முடியாது. அவர்கள் ஒரு கையில் கேடயம் இருந்தால் இன்னொரு கையில் இன்னொன்றும் இருக்கும். ஒரு கட்டம் தான், எதற்கும் பொறுமை உண்டு. நீங்க திரும்ப 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 அவங்களாண்ட கேட்கறீங்க, மிகவும் மிகவும் பணிவுடன் கேட்கறீங்க. பைலா காப்பி சொல்லுது, இது வரைக்கும் தனஞ்சயன் மேல 4 அவதூறு வழக்கு தொடுத்திருக்காங்க. நண்பர் அவ்வளவு சாதாரணமானவர்லாம் கிடையாது. அவருடைய உடை எளிமையா இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவருடைய பணம் அவர் குறைவாக நினைக்கிறாங்க. மகாவீரர் என்ன பட்டாடை உடுத்தினார். மகாவீரரை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகத்தின் ஒரு அறக்கட்டளை நிர்வாகிகளாக இருந்து கொண்டு அவர் எளிமையை எள்ளி நகையாடுவது வியப்பா இருக்கு. ஒரு முறைக்கு மேல் பல முறை சொல்லியாச்சு அவங்களுக்கு. ஒரு பைலா, நீங்க பைலா காப்பி பிரகாரம் நீங்க செயல்படுங்க. சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கமிட்டி சட்டத்தின்படி நடங்கன்றாங்க. அனைத்தையும் விட்டுவிட்டு சுக துக்கம் என அனைத்தையும் கடந்து ஒருவர் உள்ளே வரார். நான் உங்களுக்கு வழிநடத்துறேன் அப்படின்னு. அவர் அந்த சமூகம் வயது வித்தியாசம் பாராம வணங்கி தாழ் பணிந்து வணங்கி ஏற்றி வழிநடக்கிறாங்க. நிலத்தை விற்கிறார். ஒரு சாமானியர் நிலத்தை விற்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ஒரு வழக்கு, நாங்க தப்பே செய்யல அப்படின்னு. நிலத்தினுடைய காப்பி எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு காரணம். அது வரைக்கும் அதுக்கு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி நாங்க விற்கவே இல்லை, வித்திருக்கிறீங்க, உங்களுடைய புகைப்படம் மிக அழகாக இருக்கிறது, வித்திருக்கிறீங்க, செல்வ அது சிரிச்ச மாதிரியே போஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. இது எந்த சமூகம் இருக்குன்னு தெரியல. அதனால நீங்க ஒரு முடிவு எடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உங்களிடம் தான் இருக்கிறது. ஜனகாஞ்சி பாதுகாப்பு இயக்கத்துக்கு நீங்க வலு சேர்க்கணும். தொடர்ந்து அவங்களோட பயணிங்க. ஒரு சட்டத்தின்படி ஒரு தீர்வு கடைபிடிக்கப்படும் அப்படின்றது நண்பர் சட்டத்தின்படி தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டம் சட்ட போராட்டம் தான் நடக்கும்ன்றாரு. அவர்களுடைய கருத்துக்கு நீங்க வலு சேர்க்கிற மாதிரி அவரை ஆதரிக்கணும். நன்றிங்க.